இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர் எங்க இருந்தாலும் நாங்க தேடி கண்டுபிடிக்காம ஓய மாட்டோம். வாங்க. எங்க வச்சிருங்க? எங்க அப்பா எங்க வச்சிருக்க சொல்லு. அஞ்சலி என்ன பேசுற? லட்சுமி கையெடு. அழாத லட்சுமி. நீ இப்படி எல்லாம் கேட்ட சொல்ல மாட்டல்ல? ஐயோ லட்சுமி, லட்சுமி இங்க பாரு லட்சுமி. இந்த காப்பு என் அப்பா கையில இருந்தது. இத நான் உன் வீட்ல இருந்து எடுத்தேன். அன்னைக்கு எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சொன்னேன். அங்க போய் பார்த்தா அவரை பத்தி யாருக்குமே தெரியல. என்ன கேமாடுறியா? எங்க அப்பாவை உயிரோட வச்சிருக்கியா இல்ல கொன்னுட்டியா? ஏய் என்ன பேசுற அஞ்சலி? மாமா திரும்ப வந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் அவரை கடத்தி வச்சிருக்கேன், கொலை பண்ணிட்டேன் நீ சொல்ற பாத்தியா? அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு என்ன துரத்துற அஞ்சலி ஒரு நாள் என்ன தேடி வருவா. அப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ. வரேன். அப்பா கட்சி ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, அன்னைக்கு நடந்த மர்டர்ல வெற்றி தம்பிக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு நிரூபணம் ஆயிருச்சு. அப்புறம் என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? அதுதான் சொன்னேனே சார், அந்த அக்யூஸ்ட் எங்க குடும்பத்துக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கான்னு. எங்க குழந்தைய கடத்திருக்கான், வெற்றியை கொல்ல பார்த்திருக்கான் இன்ஸ்பெக்டர். அது மட்டும் இல்லை சார், என் சிஸ்டரோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக டாக்டரை வச்சு அவன் தப்பான மருந்து கொடுத்தான் சார். உங்க வீட்டை பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 பேர் எப்பவுமே இருப்பாங்க. இனிமே நீங்க வெளியில போகும்போது தனியா போகாதீங்க, எப்பவுமே பாதுகாப்பாவே போங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். இத சும்மா விடக்கூடாது, தீர விசாரிங்க. இறந்து போனவனுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். சார், இன்னொரு முக்கியமான விஷயம், அவனை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன் சார். சார், எவ்வளவு சீக்கிரம் குற்றவாளி அரெஸ்ட் பண்ண முடியுமோ அரெஸ்ட் பண்ணிடுங்க சார். சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க சார். டேய், ஒரு பிரச்சனை வரும்போது அதை அப்பயே முடிக்கணும், இவ்வளவு தூரம் கொண்டு வரக்கூடாது. நான் என்னென்ன பேசிட்டு இருக்கிறேன்? பிரச்சனைன்னு ஃபோன் பண்றாங்க, அப்புறம் போகாம எப்படி இருக்க முடியும்? டேய், உன் பொண்டாட்டி சொன்னா நீ உடனே கிளம்பி போயிடுவியா? உங்க அப்பா எதுக்கு இருக்கான்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கு? போன் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்? அவனுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லாத. பொண்டாட்டி சொல்றதுதான் வேத வாக்கு. அவ கடல்ல குதிக்க சொன்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே குதிச்சிடுவான். அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லுவானா? மா, என்னம்மா பேசிட்டு இருக்கிற? துளசி மேடமோட கோவத்தை காட்டுற நேரமா அது? அங்க என்ன ஆகும் என்ன எதுன்னு தெரியாம அவங்க தன்னோட உயிரிய பணைய வச்சுட்டு போயிருக்காங்க. ஏம்மா, போன இடத்துல அவங்களுக்கு தான் ஒன்று ஆயிருந்ததுன்னா அது அக்யூஸ் செத்தான், இவங்களுக்கு தான் ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு அவ முந்தானிய புடிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்கே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஆம்பளைக்குன்னு ஒரு ரோஷம் இருக்கணும்டா, ஒரு கம்பீரம் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அவ எது செஞ்சாலும் எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கே. அவதான் இந்த குடும்பத்தை காக்குற கடவுளா? ஏண்டா, நீ ஆம்பளை இல்ல? வெக்கமா இல்ல உனக்கு? வெற்றி வெற்றி பாத்தீங்களா? அவன் பொண்டாட்டிய திட்டின உடனே கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு.
கோச்சிக்கிட்டு போறான் பாருங்க. இவெல்லாம் என் வயித்துல வந்து பிறந்திருக்கான். என்னைக்கு திருந்த போறானோ. விட்ரி, அவனை திட்டுறதா இப்ப முக்கியம். முதல்ல நம்ம குடும்பத்துக்கு வந்த பிரச்சனையை முடிக்கணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். என் பிள்ளைய நான் இப்படி எல்லாம் திட்டினதே இல்லை. அவனை எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தேன் தெரியுமா? அவனுக்கு சின்னதா அடிபட்டா கூட என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னைக்கு அவன் இந்த குடும்பத்துக்கு வந்தாலும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சு வச்சிருக்கா. எனக்கு தெரியும் நீங்க உங்க பிள்ளையை திட்டிட்டு இங்க வந்து அழுதுட்டு இருப்பீங்க, சோகமா இருப்பீங்கன்னு. அத்தை, இந்தாங்க இதை குடி. யாரு கிடையாத? போடி வெளியே. இது பாருங்க அத்தை, உங்களால உங்க பிள்ளையையும் என்னையும் ஒதுக்கி வச்சிட முடியாது. வாய மூடுறி. நீ என்ன இந்த வீட்ல ஒருத்தி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீயும் என் புள்ளையும் ஒண்ணா? இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன் கூட வாழற வரைக்கும் அவனையும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். எனக்கு 2 பிள்ளைங்க தான். ஒன்னு கதிரு, இன்னொன்னு தீபா. அவன் என் புள்ளையே இல்ல. அத்தை, திரும்ப திரும்ப உங்க பிள்ளைய திட்டிட்டு மறுபடியும் ஏன் வருத்தப்படுறீங்க? வேண்டாம் அத்தை, கோவப்படாதீங்க. என்ன கோவப்படுத்திட்டு கோவப்படாதீங்கன்னு வேற சொல்றியா? இங்க இருந்து நீ போறியா இல்லையா? இல்ல, நான் போக மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னு ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்க அத்தை. என்ன வேணும் உனக்கு? அத்தை, இந்த உலகத்திலேயே அம்மாவுக்கு சமமான உறவு எதுவுமே இல்ல, அது எனக்கு தெரியும். ஆனா நான் அம்மாவையும் புள்ளையும் பிரிக்கிற அளவுக்கு மோசமான ஆள் கிடையாது. ஏன் அத்தை, மருமகனா என்ன அத்தை? உங்களுக்கு அமைஞ்ச இன்னொரு மக, அப்படிதானே? இப்ப தீபா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி என்ன நினைச்சுக்கோங்களேன் அத்தை. நிறுத்திரி. நீயும் தீபாவும் ஒண்ணா? இல்லதான். ஆனா எங்க அம்மா தீபா கிட்ட அப்படித்தானே நடந்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எவ்வளவு ஜாலியா பேசுவாங்க தெரியுமா அத்தை? எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அத்தை, எனக்கு உங்க கூட அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை அத்தை. உங்க கூட அவுட்டிங் போகணும், ஷாப்பிங் பண்ணணும். இந்த ஜென்மத்துல உன் கூட நான் சேரவே மாட்டேன். சேருவீங்க. வேணும்னா பெட் கட்டுறீங்களா? 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ என் மருமகளாவும் மகளாவும் வரவே கூடாதுன்னு தான் நான் தினம் தினம் அந்த சாமிய வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் மனசு மாறவே மாறாது. கிளம்பு. பார்க்கலாமா? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. இன்னொரு கிளாஸ் தண்ணி.